உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாவன இந்த கிழவிய போட்டு தள்ளாம விடுறா இல்லப்பா. ஒரு வேளை கிழவி மட்டும் ராதிகா கிட்ட போயிடுச்சுன்னா மாய்காட்டி எல்லாமே கெட்டு குட்டிச்சு வரா போயிடுமே. கிழவி கையில மாட்டுட்டான். எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? இப்போ அந்த வீட்டுக்கு போய் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஆகிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணோம்ல. வெயிட். எஸ். பேக்கிங் பண்ணனும், ஷிஃப்டிங் பண்ணனும். ஐயோ நிறைய வேலை இருக்கு. சோ நான் எவ்வளவு சீக்கிரம் போறேனோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். இப்படி போய் அப்படி வந்துருவேன் இல்ல? ரியலி? அப்பனா சீக்கிரம் போங்க. இப்ப போங்க, அப்புறம் திரும்பி வந்துருங்க. அப்புறம் போக கூடாது. கேட்டல்ல மீரா? அப்பல இருந்து கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என் ஆருயிர் அரசே. வாட்? சரி மோகன். ஓ, நான் பயந்தே போயிட்டேன். எங்க கிரீடெல்லாம் வச்சுக்க வேண்டியிருக்குமோன்னு. நோ 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 நோ. நீங்க எப்படியே நல்லா இருக்கீங்க. பேக்கிங் பண்ணனும். We are neighbors now. Yes. Call you later. I'll wait you. மோகன் போலாமா? வா போலாம். Bye bye நீ வா. sweetie. ஒரு கிழவி என் உயிர் எடுத்து கொட்டிக்கிறா. சாஹில். எஸ் சார். ராதிகாவை பார்க்கறதுக்கு ஆபீஸுக்கு யாரும் வந்திருக்காங்களா? சார் இப்ப மேமோட ஷோ ஆன் ஏர்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மானஸோட ஸ்கூலுக்கு போவாங்க. ஷோக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்ல. சரி ஓகே, யாராவது வந்தா எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். ஒருவேளை அந்த கிழவி ராதிகாவை மீட் பண்ண போயிட்டான்னா, ஒருவேளை ராதிகா அந்த கிழவியை மீட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா, அதுக்கப்புறம் மீட்டிங் இருக்காது, ஆபீஸ் இருக்காது, என் கதை அவ்வளவுதான். அதோ கதை. அது எப்படி ஒரு கிளம்பி இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு தூரம் கிளம்பி வர முடியும்? இது பெண்குயின் மாதிரி தத்தி தத்தில நடக்கும். போகணும்னா ஆபீஸுக்கு போகாம வேற எங்க போய் தொலைஞ்சது? இத பாருங்க கடவுளே, எங்க ராதாவுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கறீங்க? அவ வாழ்க்கையில ஏன் இப்படி புயலுக்கு மேல புயலா வந்துகிட்டு இருக்கு? நான் சந்தோஷமா இருந்தேன். மோகனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவ வாழ்க்கையில அமைதி கிடைக்கும்னு நினைச்சேன். சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தேன். ஆனா இல்லையே, ஒரு புயல் முடியறதுக்கு முன்னாடி இவன் ஒரு சூறாவளியா அவ வாழ்க்கையில வந்துட்டானே. கடவுளே, இந்த யுவன் அவன் என்ன யோசிக்கிறா, என்ன செய்யணும்னு நினைக்கிறான், என்ன பண்றான், எதுக்காக பண்றான், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்பா கடவுளே, நீங்க தான் ஏதாவது செய்யணும். இந்த பையன் எங்க ராதாவுக்கு சரியானவனா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க தான் என் பயத்தை தீர்த்து வைக்கணும். எங்க போய் தொலைஞ்சது? தண்ணி கூட இல்லையே. இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள். இந்த கிழவி மட்டும் ராதிகா கிட்ட நான் என்ன பண்ணணும்னு போட்டு கொடுத்துருச்சுட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா என்ன அடியோட வெறுத்துருவா. எப்படி நான் அவளுக்கு புரிய வைக்கிறது? காதல் கன்றாவின்னு எல்லாத்தையும் மறந்துடுவாளே இவ. ஒருவேளை கோபத்துல ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டான்னா, பேசாம ராதிகாக்கே கால் பண்ணலாம். ராதிகா, ஷோ எப்படி போச்சு? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே? ரொம்ப நல்லா போச்சு, எப்பவும் போல. ஆனா யுவன், நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா ஒரு டவுட்டுக்கு தான். நீ வேற அர்ஜென்ட்டா போனியா, அதனால தான் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டேன். அதான் அது பாட்டி எதுவும் கால் பண்ணாங்களா? இல்லையே. ஏன், என்னாச்சு?
இல்ல ஒன்னும் ஆகல. நான் எது கேட்டேன்னா பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கா? ஆனா பாட்டி என்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கிறதா சொன்னாங்களே, அது எப்படி திடீர்னு போவாங்க? அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஒருவேளை அப்பாவை பத்தி அவங்க யோசிச்சிருக்கலாம். அவர் தனியா அங்க இருந்து சமாளிக்கணுமே அப்படி இப்படின்ட்டு அதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. சரி, பாட்டி போறதா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டி என்கிட்ட போன்ல பேசி இருக்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு கால் கூட பண்ணல, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தானே நானே உனக்கு கால் பண்ணேன். சரி, இப்போ என்ன கிட்ட போச்சு, நாம 2 பேரும் கிளம்பி அங்க பார்க்கலாம். உங்க ஊர் என்ன விண்வெளியில இருக்கு? கார்ல உட்காந்து ஆக்சிலேட்டர் மிதிச்சா 2 மணி நேரத்துல போயிடலாம். ஹா, அது உண்மைதான். பட் இருந்தாலும் நீ இப்போ ஆபீஸ்ல இல்ல? இல்ல, நான் இங்க மானஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே, மானஸ் ஸ்கூல்ல இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு. இன்னைக்கு பிரச்சனை இது இல்ல. ஓகே ஃபைன், யூ டேக் யூ டைம். யா. சரி, யுவன், உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலையை பாரு. பாய். பாய். ராதிகா, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாய். ஓய்யோயோயோயோ. தேங்க் காட். நான் என்னோட லவ் ஸ்டோரியை ட்ராக்லயே வச்சுக்கணும்னா இந்த கிழவிய ராதிகா விட்டு தூரமா தான் வைக்கணும். கண்டிப்பா இதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா ராதிகாவோட கடந்த கால சம்பந்தம் எதுவுமே இப்ப அவகிட்ட வரவே கூடாது. அதோட நிழல் கூட அவகிட்ட வரக்கூடாது. கடவுளே, இன்னைக்கு நான் ரொம்ப நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆமா, வீட்டுல என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, என் உயிரை எடுத்துருவான்னு நினைச்சேன். இந்த பையன் இவ்வளவு மோசமானவனா இருக்கிறது ஏன் ராதா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு? ஒருவேளை தெரியாதனமா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ராதா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளோன்னு தோணுது. ஏதாவது வழி காட்டுங்க. என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு என்ன நடக்குது கிருஷ்ண பரமாத்மா? என்ன இதெல்லாம்? எவ்வளவுதான் என் வாழ்க்கையை என் கையில எடுத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு அது என் கை நழுவி போயிடுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.